அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் திருமாவளவன் எவ்வளவு பெரிய ஒரு அவமானங்கள், எவ்வளவு கூடிய திமுக நம்மளுடைய சமுதாய தலித் மக்களை எவ்வளவு வேணாலும் அசிங்கப்படுத்தலாம், எவ்வளவு திமுகவுக்கு முட்டு கொடுக்கணும்னு அண்ணன் திருமாவளவன் இன்டைரக்டா நமக்கு சொல்றாரு. திமுக ஜாதியை ஒழிக்கணும், சனாதனத்தை ஒழிக்கணும், பிராமண எதிர்ப்பு, இதில் மாநில உரிமைகள். அண்ணன் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம என்னதான் திமுக நமக்கு துரோகங்கள் செஞ்சாலும் நம்ம திமுகவுக்கு மட்டும்தான் ஓட்டு போடணும் அப்படி. இந்த ஒரு பாஜக எதிர்ப்பு, பாஜகங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பூச்சாண்டியை வச்சுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரசியலே பண்ணுது. எதுக்கு எடுத்தாலும் பாஜக வந்துடும், பாஜக வந்துடும், பாஜக வந்துடும். கருணாநிதி இருக்கும்போது சொல்லியிருந்தாரு, ஒரு 2 சீட்டுக்கு முட்டி தேயிற அளவுக்கு அறிவாலயத்துக்கு நடக்க வேண்டியது இருக்குங்க, கேவலமா இருக்கு, அவன் கொடுக்குற தொகுதியில நிற்க வேண்டியது இருக்கு. திருமாவளவன் கூட்டணி வச்சுக்கிட்டு இன்னைக்கு திமுகவுக்கு விடாம முட்டு கொடுக்குறாரு. தலைமுறையினர் கருணாநிதியோட வரலாறை படிக்கணுமா? யானை தன்னுடைய பலம் தெரியாம இருக்கிறது மாதிரி நீங்க ஒரு திமுகவோட மாவட்ட செயலர் மாதிரி செயல்படுறீங்கன்னு ஒரு எந்த வரலாறை நீங்க படிக்க சொல்றீங்க? கருணாநிதி வரலாறை சொல்லுங்க. கருணாநிதி வரலாறு எது நல்ல வரலாறு இருக்கு? தமிழ்நாட்டில் முத ஊழல்ங்கிற ஒரு வார்த்தை தொடங்கினதே ஐயா கருணாநிதி எப்போ தமிழ்நாட்டில் அரசியலுக்கு வந்தாரோ அதுக்கப்புறமாத்தே முழுமையாகவே தமிழ்நாட்டில் ஒரு ஊழல்ங்கிற வார்த்தையை அறிமுகமாகுது அரசியல். அதுக்கு முன்னாடி எங்கள் ஐயா காமராஜரை விட்டு அக்கன் பசுமன் முத்துராமலிங்கத்தை இவங்களாம் இருந்த காலகட்டத்தில் அரசியலில் ஏது ஊழல்? சமீபமாக நம்முடைய அண்ணன் திருமாவளவன் ஒரு கூட்டத்தில் பேசியிருந்தார். நம்முடைய தலித் சமுதாய மக்கள் நம்முடைய சமுதாயத்திற்கு எவ்வளவு பெரிய ஒரு அவமானங்கள், எவ்வளவு பெரிய ஒரு இழிவான பேச்சுக்கள் வந்தாலும் அதையெல்லாம் நம்முடைய சமுதாய மக்கள் தாங்கிக்கிட்டு இனி வர்ற எதிர்கால தலைமுறைக்கு நம்ம ஒரு பெரிய ஒரு தியாகம் பண்ணணும். அதாவது அண்ணே சிம்பிள் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ இருக்கக்கூடிய திமுக நம்மளுடைய சமுதாய தலித் மக்களை எவ்வளவு வேணாலும் அசிங்கப்படுத்தலாம், எவ்வளவு வேணாலும் மானபங்கப்படுத்தலாம், அப்படியே பண்ணினாலும் நம்மெல்லாம் அப்படியே விடாமல் திமுகவுக்கு முட்டு கொடுக்கணும்னு அண்ணன் திருமாவளவன் இன்டைரக்டாக நமக்கு சொல்கிறாரு. இப்போது சமீபமாக கடந்த கொஞ்ச நாளாகவே பார்த்துக்கிட்டோம்னா, இங்கே இருக்க திமுக ஆரம்பத்தில் கட்சி தொடங்கி உள்ளே வந்ததே ஜாதியை ஒழிக்கணும், சனாதனத்தை ஒழிக்கணும், பிராமண எதிர்ப்பு, மாநில உரிமைகள், இதெல்லாம் பேசிக்கிட்டு தான் திமுக ஆரம்பத்தில் கட்சி ஆரம்பித்து வந்தது. ஆனால் அதெல்லாம் மறந்து நம்ம திமுக இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா, முழுமையாகவே அந்த ஜாதி அரசியலை நோக்கி திமுக நகர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அண்ணன் திருமாவளவன் சமீபம் நடந்த கூட்டத்தில் நம்மெல்லாம் அப்படியே விடாமல் திமுக முட்டு கொடுக்கணும். அதான் அண்ணன் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம என்னதான் திமுக நமக்கு துரோகங்கள் செஞ்சாலும் நம்ம திமுகவுக்கு மட்டும்தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் திருமாவளவன் நமக்கு நேரடியாக சொல்கிறாரு. இப்போ இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லாம் இந்த ஒரு பாஜக எதிர்ப்புங்கிற ஒன்று மட்டும் இல்லைன்னா மொத்தம் என்னைக்கோ காணாமல் போயிருக்கும். இங்கே இருக்கக்கூடிய திமுகவாக இருந்தாலும் சரி, அண்ணன் திருமாவளவன் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளுமே இன்னைக்கு ஒரு பாஜகங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பூச்சாண்டியை வச்சு தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அரசியலே பண்ணுது. எதுக்கு எடுத்தாலும் பாஜக வந்துடும், பாஜக வந்துடும், பாஜக வந்துடும் சொல்லி தான் தமிழ்நாட்டில் முழுமையாகவே அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போது அண்ணன் திருமாவளவன் ஊப்பியாகவே மாறிட்டாருன்னு நம்ம சொல்லலாம். முழு ஊப்பி தான் அவர். ஆனால் திமுகவில் இருக்கிறவங்க கூட திமுகவுக்கு இவ்வளோ முட்டு கொடுக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கும் கொஞ்சமாவது சுயமரியாதை இருக்கும், ஒரு பகுத்தறிவு இருக்கும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி எங்கள் அண்ணன் திருமாவளவன் அப்படியே திமுகவை விடாமல் தாங்கி முட்டு கொடுக்குறாரு. ஏன்னா அண்ணன் திருமாவளவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதாவது ஐயா கருணாநிதி இருக்கும்போது சொல்லியிருந்தார், ஒரு 2 சீட்டுக்கு முட்டி தேயிற அளவுக்கு அறிவாலயத்துக்கு நடக்க வேண்டியது இருக்குங்க, கேவலமாக இருக்குது, அவங்க கொடுக்குற தொகுதியில் நிற்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி அண்ணன் திருமாவளவன் ரொம்ப வருத்தப்பட்டு பேசினார். எங்கள் அண்ணன் வன்னியரசுமே அவ்வளோ வருத்தப்பட்டார். ஒரு 2 சீட்டுக்கு திமுகட்ட வாங்குறதுக்கு நம்ம மானங்கட்டு போய் தெரிய வேண்டியது இருக்குது. எத்தனை தடவை அறிவாலயத்துக்கு நடக்கிறது, எத்தனை தடவை கருணாநிதியை பார்த்து கெஞ்சறது, ஸ்டாலினை பார்த்து கெஞ்சறது, மானங்கட்ட பொழப்பு பொழைக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி திருமாவளவனும் வன்னியரசுமே சேர்ந்து பேட்டியே கொடுத்தாங்க. ஆனால் அதையெல்லாம் மறந்துட்டு எங்கள் அண்ணன் திருமாவளவன் இன்னைக்கு திமுகவுக்கு அப்படியே விடாமல் முட்டு கொடுத்துருக்கிட்டு இருக்காரு. இப்போது எங்கள் அண்ணன் திருமாவளவனுக்கு என்ன தெரியுமா, வெறும் 2 சீட்டு, ஒரு பிளாஸ்டிக் சேரு, இது மட்டும் கொடுத்தா போதும் எங்கள் அண்ணன் திருமாவளவன் எந்த எல்லைக்கு வேணாலும் போவார் தன்னுடைய சமுதாய மக்களை அடவு வைக்கிறதுக்கு. ஏன்னா இதே ஐயா கருணாநிதி உயிரோடு இருக்கும்போது அண்ணன் திருமாவளவன் ஒரு தடவை போய் கருணாநிதியை கேட்டிருக்காரு, பொது தொகுதியில் நிற்கணும், எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு ஐயா கருணாநிதி சொல்லியிருக்காரு, என்ன திருமாவளவன் நீங்கள் எல்லாம் போய் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா, நீ கொடுக்குற தொகுதியில் நின்றுட்டு போங்க, உங்களுக்கு தான் இருக்குல்ல, விழுப்புரம் இருக்குது, சிதம்பரம் இருக்குது, அந்த மாதிரி தனி தொகுதியை கேட்டு வாங்கிட்டு நின்றுட்டு போங்கன்னு சொல்லி அப்படியே அந்த ஜாதிய வன்மத்தில் ஐயா கருணாநிதி பேசுனதை கூட மறந்துட்டு திரும்பவும் அந்த திமுகவோட கூட்டணி வச்சவர் தான் எங்கள் அண்ணன் திருமாவளவன். ஏன்னா எங்கள் அண்ணன் திருமாவளவன் ஜாதியை ஒழிக்க வந்த போராளின்னு பேசிக்கிறாரு. ஆனால் எந்த இடத்துல ஜாதியை ஒழிச்சாருன்னு தெரியல. ஆரம்பத்தில் இதே விசிக கட்சி தொடங்கினதே அந்த பிராமணியத்தை எதுக்கணும், திமுகவை எதுக்கணுங்கிற ஒரு இதில் தான் விசிகங்கிற ஒரு கட்சியே தொடங்கப்பட்டது. ஆனால் யாரை எதிர்த்து கட்சி தொடங்கப்பட்டதோ அவங்களோடய எங்கள் அண்ணன் திருமாவளவன் கூட்டணி வச்சுக்கிட்டு இன்னைக்கு திமுகவுக்கு விடாமல் முட்டு கொடுக்குறாரு. இதெல்லாம் பரவாயில்லை. இந்த எங்கள் அண்ணன் வடிவேல் சொன்னது மாதிரி என்ன ஒரு இதை காட்டி ஸ்பெஷல் ஒன்று இருக்குது, இதை கூவுன மாதிரி எங்கள் அண்ணன் திருமாவளவன் சமீபம் ஒன்று கூவியிருக்காரு. என்னன்னா, இப்போ இருக்கக்கூடிய அந்த இளம் தலைமுறையினர் கருணாநிதியோட வரலாறை படிக்கணுமா? எங்கேயா
நீங்களே கருணாநிதி வரலாறை படித்து திமுகவுக்கு முழுமையாக முட்டி போட்டு திமுகட்ட முழுமையாக போய் உங்கள் சுயமரியாதை உங்கள் பகுத்தறிவை அடமானம் வச்சு யானை தன்னுடைய பலம் தெரியாமல் இருக்கிறது மாதிரி நீங்கள் முழுமையாகவே திமுகவில் ஒரு முழு ஊப்பியாகவே ஐக்கியமாயிட்டீங்க. நீ ஒரு திமுகவோட மாவட்ட செயலர் மாதிரி செயல்படுறீங்கன்னு ஒரு பத்திரிக்கைக்காரன் சொன்னான், அதில் கூட தப்பு இல்லைங்கிற மாதிரி இப்போ எங்களுக்கு தோணுது. ஏன்னா எந்த வரலாறை நீங்கள் படிக்க சொல்கிறீங்க? கருணாநிதி வரலாறை சொல்லுங்கள். கருணாநிதி வரலாறு எது நல்ல வரலாறு இருக்குது சொல்லுங்கள். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஊழல்ங்கிற ஒரு வார்த்தை தொடங்கினதே ஐயா கருணாநிதி எப்போ தமிழ்நாட்டில் அரசியலுக்கு வந்தாரோ அதுக்கப்புறமாத்தே முழுமையாகவே தமிழ்நாட்டில் ஒரு ஊழல்ங்கிற வார்த்தையை அறிமுகமாகுது அரசியல். அதுக்கு முன்னாடி எங்கள் ஐயா காமராஜர் இருக்கட்டும், கக்கன் பசுமன் முத்துராமலிங்கத்தை இவங்களாம் இருந்த காலகட்டத்தில் அரசியலில் ஏது ஊழல்? அப்படி ஒரு தூய அரசியலாக இருந்த நம்மளுடைய தமிழ்நாட்டு தேசத்தை கருணாநிதி எப்போ தமிழ்நாட்டு அரசியலில் ஊழல்ங்கிற ஒரு வார்த்தையை தொடங்கிருச்சு. இன்றைக்கி ஐயா கருணாநிதி பண்ண துரோகங்களும் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு ஐயா கருணாநிதி பண்ண ஒரு நய வஞ்சகங்களும் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அது ஒரு வருஷம் பார்த்தாது அந்த அளவுக்கு துரோகங்களும் அந்த அளவுக்கு ஊழல்களும் ஐயா கருணாநிதி பண்ணியிருக்காரு. வீராண ஊழல்லேருந்து எடுத்துக்கிட்டுக்கு பூச்சி மருந்து ஊழல், சர்க்கரையா ஊழல், இந்த மாதிரி கோபாலபுரம் அந்த வீடு விஸ்தரிப்பு ஊழல்லேருந்து தொடங்கி இன்ன வரைக்கும் எத்தனை ஊழல்கள். ஈழ விடுதலை போரில் என்னுடைய தமிழ் மக்களை முழுமையாகவே கொண்டு குமிச்சதுலேருந்து ஐயா கருணாநிதி செஞ்ச ஊழல்கள் சொல்லணும்னா ஒரு வருஷம் பார்த்தாது அந்த அளவுக்கு ஊழல்கள் அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்காரு. ஆனால் அப்படிப்பட்ட கருணாநிதி வரலாறை எங்கள் அண்ணன் தொல் திருமாவளவன் இளைய தலைமுறை போய் படிக்க சொல்கிறது. அண்ணே தமிழ்நாட்டில் படிக்கிறதுக்கு எத்தனையோ தலைவரோட வரலாறு இருக்குண்ணே, சொல்லுங்கண்ணே. பசுமன் முத்துராமலிங்க தேவர் வரலாறு படிங்க, இமானுவேல் சேர்னர் வரலாறு படிங்க, ரெட்டமலை சீனிவாசனோட வரலாறு படிங்க, அயோத்திதாசர் பண்டிதரோட வரலாறு படிங்க, காமராஜர் வரலாறு படிங்க, கக்கன் வரலாறு படிங்க, பூலித்தேவன் வரலாறு படிங்க, குயிலி வரலாறு படிங்க, வேலுநாச்சியார் வரலாறை படிங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட எண்ணற்ற தலைவர்கள் இருக்காங்கண்ணே. அண்ணே உங்கள் வரலாறை கூட படிக்க சொல்லுங்கண்ணே. போயும் கருணாநிதி வரலாறை போய் படிக்க சொல்கிறேனே. தமிழ்நாடு இன்னும் நல்லா இருக்கணும்னே. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு கருணாநிதி அரசியலில் வந்ததுக்கே இன்னைக்கு இந்த நிலைமைன்னா, இன்னைக்கு கருணாநிதியோட வரலாறை படித்து எண்ணற்ற இளைய தலைமுறைகள் அரசியல் உள்ள நுழையும் போது தமிழ்நாடோட நிலைமையை நினைக்கும் போது நமக்கே பரிதாபமாக இருக்குண்ணே. அண்ணே தொல் திருமாவளவன் அண்ணே, உங்களுக்கு நீங்கள் வாங்குற ஒரு 2 சீட்டுக்கு நீங்கள் முட்டு கொடுக்கறது உங்களோட நிறுத்திக்கோங்கண்ணே. இனி வர தலைமுறையாவது நல்ல தலைவர்களோட வரலாறை படித்து நல்லா வளர்ந்து வரட்டும். நன்றி.